ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2024 ரிலீஸ் ஆன ஒரு மலையாள கிரைம் த்ரில்லர் மூவி. படத்தோட பேர் ரேகா சித்திரம். படத்தோட ஒன்லைன் என்னென்னா, எஸ்ஐயாக இருக்கிற ஹீரோ டியூட்டி டைமில் ஆன்லைன் ரம்மி விளாண்டதுக்காக சஸ்பெண்ட் செய்யப்படுறாரு. சஸ்பென்ஷன் முடிஞ்சு புது ஊரில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுற ஹீரோக்கு ஃபஸ்ட்டு டேவே ஒரு வித்தியாசமான கேஸு கையில் சிக்குது. அது என்னன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பொண்ணோட எலும்பு கூட இப்போ கிடச்சிருக்கு. தன்னை ப்ரூஃப் பண்ணுறதுக்காக ஹீரோ இந்த கேஸை ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிறாரு. வெறும் எலும்பு கூட வச்சு இத்தனை வருஷம் பழைய கேஸை ஹீரோ எப்படி சால்வ் பண்ணுறான்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லிங்கான டிடெக்டிவ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் மூவிஸ் நீங்கள் பார்க்க நினச்சிங்கன்னா நம்மளோட வாய்ஸ் விஷயத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பனிங் சீன்லேயே பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. ஒரு காட்டு பாதையில் 2 சின்ன பசங்க நடந்து போயிட்டுருக்காங்க. அதில் ஒரு பையன், எங்கள் அப்பா நேற்று படத்தில் நடித்தார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். இதை இன்னொரு பையன் நம்பல. நிஜமாக தாண்டா சொல்கிறேன்னு இந்த பையன் சொல்ல, நேற்று நீ அப்படி என்ன பார்த்தேன்னு அந்த பையன் கேட்குறான். அப்படியே கட் பண்ணி நாள் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நைட்டு கொட்டுற மழையில் ஒரு பொண்ணை பாயில் சுற்றி 4 பேர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த 4 பேரில் ஒருத்தர் இந்த சின்ன பையனோட அப்பா. அந்த பொண்ணோட கால் மட்டும்தான் பாய்க்கு வெளியில் தெரிஞ்சிருக்கு, காலில் கொலுசு இருந்திருக்கு. இந்த சின்ன பையன் தான் பார்த்ததை சினிமா ஷூட்டிங்னு நினச்சிட்டு இருந்திருக்கான். ஆனால் உண்மை என்னன்னு இப்போதைக்கு நமக்கும் தெரில. அடுத்து ப்ரெசென்ட்ல சஸ்பென்ஷனில் இருக்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க. இவர் தான் படத்தோட ஹீரோ, பேரு விவேகா. டியூட்டியில் இருந்தப்ப ரம்மி விளாண்டதுக்காக ஹீரோவை சஸ்பெண்ட் பண்ணிக்காங்க போல. அதனால் வீட்லேயே சும்மா பொழுது போக்கிட்டு இருக்காரு. டிவிலையும் நியூஸ் பேப்பர்லேயும் ஹீரோவோட விஷயம் பரவுனனால ஊருக்குள்ளே தலை காட்ட முடியாமல் இருக்காரு. சஸ்பென்ஷன் முடிஞ்சு வேற ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஹீரோவை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அதனால ஹீரோ கிளம்பி மலக்கப்பாரா அப்படிங்கிற ஊருக்கு போகிறாரு. அப்படியே கட் பண்ணி ராஜேந்திரன் ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் குடிப்பழக்கம் உள்ளவர். ரீசெண்டாக இவருக்கு லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் தான் இவர் உயிரோட வாழ போகிற சுச்சுவேஷனில் இருக்காரு. இவரும் கிளம்பி மலக்கப்பாரா ஊருக்கு போகிறாரு. அடுத்த சீனில் ராஜேந்திரன் மலக்கப்பாரா காட்டு பகுதிக்குள்ளே நடந்து போகிறத காட்டுறாங்க. இவர் இருமுறப்ப வாயிலேருந்து ரத்தமாக வருது. ஒரு மரத்துக்கிட்ட போய் உக்காந்துக்கிட்டு ஃபோனில் ஃபேஸ்புக்கில் லைவாக பேச ஆரம்பிக்கிறாரு. பணத்துக்கு பின்னாடி போய் என்னோட ஆரோக்கியம், குடும்பம், நிம்மதின்னு எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். அதுக்கு காரணம் ரத்தம் படிஞ்ச காசுல இதெல்லாம் ஆரம்பிச்சதான்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஓப்பனிங் சீன்ல 4 பேர் ஒரு பொண்ணை பாயில சுருட்டி கொண்டு போனதை காமிச்சாங்கல்ல, அது 1985 நடந்தது. அந்த 4 பேர்ல ராஜேந்திரனும் ஒரு ஆளு. அன்னைக்கு நைட்டு ராஜேந்திரன், ஆலிஸ் ஜுவல்லரி ஷாப்போட ஓனர் வின்சென்ட், பிரான்சிஸ், இந்த 3 பேரும் இந்த காட்டுக்குள்ள வந்து பாயில சுத்தி வச்சு கொண்டு வந்த அந்த பொண்ணை புதைச்சிருக்காங்க. அது ஒரு 18 வயசு பொண்ணு. அவ கடைசி மூச்சு போறதுக்கு முன்னாடி மண்ணை போட்டு மூடிட்டு தான் எங்க வாழ்க்கையை ஆரம்பிச்சோம் அப்படின்னு ராஜேந்திரன் புலம்புறாரு. அன்னைக்கு அந்த பொண்ணை புதைச்ச இடத்துல தான் இப்ப ராஜேந்திரன் உட்காந்துருக்காரு. 40 வருஷமா யாருக்கும் தெரியாம இருந்த விஷயத்த ஃபேஸ்புக்ல லைவ்ல கன்ஃபஸ் பண்ணிட்டு தன்னையே ஷூட் பண்ணி இறந்து போயிடுறாரு. மலக்கப்பாரா ஸ்டேஷன்ல டியூட்டியில ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் டேவே ஹீரோக்கு இப்படி ஒரு கேஸ். அடுத்த சீன்ல போலீஸ், ஃபாரன்சிக்ஸ், மீடியான்னு எல்லாரும் ஸ்பாட்ல இருக்காங்க. ராஜேந்திரனோட டெட் பாடியை ஹீரோ பார்க்குறாரு. அப்போ டிஎஸ்பி அங்கே வராரு. ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இங்கே மட்டும் ஒரு எலும்புக்கூடு கிடைச்சதுன்னா நேஷனல் லெவலில் எல்லாரோட கவனமும் இந்த கேஸ் பக்கம் திரும்பிடும்னு டிஎஸ்பி சொல்கிறாரு. ஏன்னா ராஜேந்திரன் சொன்ன நகைக்கடை ஓனர் வின்சென்ட் ஒரு விஐபி. அடுத்து எஸ்பிஎஸ் ஸ்பாட்டுக்கு வந்து ஸ்டேட்டஸ் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த இடத்துல எலும்புக்கூடு இருக்கான்னு நாளைக்கு தோண்டி பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கொடுக்குறாரு. அப்படி எலும்புக்கூடு மட்டும் கிடைச்சிட்டா இது சாதாரண கேஸ் இல்லைன்னு எஸ்பியும் சொல்கிறாரு. அடுத்த சீன்ல நகைக்கடை ஓனர் வின்சென்ட்டை காட்டுறாங்க. அரண்மனை மாதிரி ஒரு வீட்டில் இருக்காரு. இவரோட ஒய்ஃபு ஆலிஸ் படுத்த படுக்கையா இருக்காங்க. ராஜேந்திரன் பேசின வீடியோவை வின்சென்ட்டோட பையன் பார்த்துட்டு வின்சென்ட் கிட்ட காட்டுறாரு. ராஜேந்திரனோட கன்ஃபெஷன் பத்தி இப்பதான் வின்சென்ட்டுக்கும் தெரிய வருது. அடுத்த நாள் காலையில காட்டுக்குள்ள அந்த ஸ்பாட்ல எக்ஸ்கியூமேஷன் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டெட் பாடியை புதைச்ச இடத்துல தோண்டி பார்க்கறது. போலீஸ் ஆஃபீஸர்ஸும் மீடியாவும் அங்க இருக்காங்க. ஹீரோவோட பேரு ஏற்கனவே டேமேஜா இருக்கனால இந்த கேஸ்ல கொஞ்சம் ஆர்வமா இருக்காரு. 1 மணி நேரமா ஜேசிபி வச்சு தோண்டியுமே எதுவுமே கிடைக்கல. அடுத்து ஆட்களை வச்சு டீப்பா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் வின்சென்ட் எந்த டென்ஷனும் இல்லாம கூலா இருக்காரு. அப்ப மழை பெய்ய ஆரம்பிக்கவும் காட்டுக்குள்ள எக்ஸ்கியூமேஷன் ப்ராசஸ் நிப்பாட்டி வைக்கிறாங்க. தோண்டி வச்சிருந்த குழியில மழை தண்ணி ஃபில் ஆகுது. அப்ப குழியோட சைட்ல இருந்து மண்ணு சரிய ஆரம்பிக்குது. எலும்பு கூடு இனிமே கிடைக்கும்னு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் நம்பிக்கையே இல்லை. ஹீரோ குழிக்கிட்ட போய் பார்க்குறப்ப தண்ணியில ஏதோ மிதக்கிற மாதிரி தெரியுது. அதை ஹீரோ கையில் எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா அது ஒரு இத்து போன துணி. கண்டிப்பாக இங்கே ஏதோ இருக்குன்னு கெஸ் பண்ணி மோட்டரை வச்சு குழியில் இந்த தண்ணியெல்லாம் வெளியேற்றுறாங்க. குழியோட சைடில் ஹீரோவே தோண்ட ஆரம்பிக்கிறாரு. அப்போ மண்டவோடும் சில எலும்புகளும் கிடைக்குது. கூடவே ஒரு கொலுசும் கிடைக்குது. இதை பார்த்துட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருக்கு.
அடுத்த சீன்ல அந்த எலும்பு கூட ஃபாரன்சிக் லேப்ல வச்சிருக்காங்க. ஃபாரன்சிக் ஆஃபீஸர், ஹீரோ, டிஎஸ்பின்னு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. இது ஒரு ஃபீமேல் ஸ்கெலிட்டன் தான் ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கன்ஃபார்ம் பண்றாரு. வயசு மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இனிமே தான் தெரிய வரும். டிஎஸ்பி இமீடியட்டா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை ஃபார்ம் பண்றாரு. அதுல ஹீரோவும் இருக்காரு. ராஜேந்திரனோட சொந்த ஊருக்கு போய் அவரோட பேக்ரவுண்டை செக் பண்ற வேலையை ஹீரோ கிட்ட டிஎஸ்பி கொடுக்குறாரு. ராஜேந்திரனுக்கும் வின்சென்ட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷனை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கால் டீடைல்ஸை ட்ரேஸ் பண்ற வேலையை சைபர் செல் கிட்ட டிஎஸ்பி கொடுக்குறாரு. வீடியோவில் ராஜேந்திரன் சொன்ன இன்னொரு பேர் ஃப்ரான்சிஸ். ஸோ சுற்றி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸில் அந்த பேரையும் அவரோட வயசையும் வச்சு ஃபில்டர் பண்ணி என்கொயரி பண்ணாதான் இந்த ஃப்ரான்சிஸ் யாருன்னு தெரிய வரும். அடுத்த சீனில் ஹீரோ ஃபர்ஸ்ட் ராஜேந்திரனோட டாக்டரை மீட் பண்ணுறாரு. கொஞ்சம் வருஷமாகவே ராஜேந்திரனுக்கு சீரியஸான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கு. அவர் உடம்ப சரியாக கவனிக்காமல் விட்டுட்டு தான் டாக்டர் சொல்கிறாரு. ராஜேந்திரனோட ஃபேமிலி டீட்டெயில்ஸையும் டாக்டர் கிட்ட ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ராஜேந்திரன் ஒய்ஃபை பிரிஞ்சு தான் வாழ்ந்திருக்காரு. அவருக்கு ஒரு பையனும் இருந்திருக்கார் போல. ஆனால் அவன் ராஜேந்திரன் கூட இருந்து டாக்டர் பார்த்ததே இல்லையா. ஹீரோ அடுத்து ராஜேந்திரனோட ஒய்ஃபை மீட் பண்ணி டீட்டெயில்ஸை கேட்குறாரு. 1985 ராஜேந்திரன் எங்கே இருந்தார், என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாருலாம் ஒய்ஃபுக்கு தெரில. ஏன்னா ராஜேந்திரன் தன்னோட கடந்த காலத்தை பற்றி ஒய்ஃப் கிட்ட சொன்னதே கிடையாதான். ஹீரோ அப்படியே ஃப்ரான்சிஸையும் ட்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஃப்ரான்சிஸ் யாருன்னு ஃபில்டர் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கா. இந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, விக்டிமை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஜேர்னலிஸ்டாக இருக்கிற தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோ ஹெல்ப் கேட்குறாரு. ஸோ புத்திசாலியான கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இளம்பெண் காணவில்லைன்னு வந்த பழைய நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வச்சு ஹீரோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாத்தையுமே காண்டாக்ட் பண்ணுறாரு. கிரைம் சீனில் கிடைச்ச கொலுசை காமிச்சு விசாரிக்கிறாரு. ஆனால் கொலுசை வச்சு யாருனாலையுமே எதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு வயசானவரோட வீட்டுக்கு போகிறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி இவரோட பொண்ணு மினியை காணோன்னு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காரு. ஹீரோ அந்த கொலுசை காமிச்சதுமே வயசானவர் ஐயோ என் பொண்ணுன்னு சொல்லி அழுகிறாரு. ஸோ அந்த கொலுசு மினியோட தான் போல. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வயசானவரோட சாம்பிளை கலெக்ட் பண்ணி டிஎன்ஏ மேட்ச் பண்ணுறதுக்காக ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. இது வரைக்கும் கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே டிஎஸ்பி கிட்ட ஹீரோ அப்டேட் பண்ணவும், அடுத்து வின்சென்ட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பிங்கன்னு டிஎஸ்பி ஆர்டர் போடுறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஓல்டு லேடியை மீட் பண்ணுறாரு. இவங்க வின்சென்ட்டோட ரிலேஷன். வின்சென்ட்டோட ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு இந்த ஓல்டு லேடிக்கு தெரிஞ்சிருக்கு. 1985 வின்சென்ட் பாம்பே போயிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒரு 10 வருஷமா வின்சென்ட் இந்த ஊரில் அப்பா விட்டுட்டு போனனால அம்மா கிட்ட தான் வளர்ந்துருக்காரு. ஒரு சர்ச்சு பிஷப் தான் வின்சென்ட்டை நல்லா படிக்க வச்சிருந்திருக்காரு. மலக்கப்பாறை பக்கத்தில் இருக்கிற சாலக்குடி அங்கமாலியில் தான் வின்சென்ட் இருந்திருக்காரு. படிப்பை முடிச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருந்த வின்சென்ட் சடனாக ஒரு நாள் பாம்பே போயிருக்காரு. அங்கே போய் கல்யாணம்லாம் பண்ணிட்டு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ஃபேமஸும் ஆயிருக்காரு. 1985 தான் வின்சென்ட்டோட லைஃப்பில் ஏதோ ஒரு புடி கிடச்சிருக்கா. அதை பிடிச்சி அப்படியே பறந்துட்டான்னு ஓல்டு லேடி சொல்கிறாங்க. ஸோ ராஜேந்திரன் கூட வின்சென்ட் இன்வால்வ் ஆனது உண்மையாக தான் இருக்குன்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த சீனில் ஹீரோ வின்சென்ட்டை வர வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. 1985 வின்சென்ட் எங்கே தங்கியிருந்தாரோ அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டரில் தான் இப்போ எலும்புக்கூடு கிடச்சிருக்கு. இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு ஹீரோ கேட்க, பிஷப் படிக்க வச்சனால அவர் சாகிற வரைக்கும் அவருக்கு உதவியாக கூட இருந்தேன்னு வின்சென்ட் சொல்கிறாரு. ராஜேந்திரன் சாகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி வின்சென்ட்டோட ஆஃபீஸ்க்கு கால் பண்ணி 15 செகண்ட்ஸ் பேசினதுக்கான கால் டீட்டெயில்ஸை ஹீரோ காமிக்கிறாரு. இதுக்கு வின்சென்ட்டோட அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா, ஆஃபீஸ்க்கு வர எல்லா கால்ஸுமே சரியான பர்பஸாக இருந்தால் மட்டும்தான் வின்சென்ட்டுக்கு கனெக்ட் ஆகும்னு சொல்கிறாரு. இந்த கேஸுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இருந்தாலும் நான் கோஆப்ரேட் பண்ணுறேன்னு வின்சென்ட் சொல்கிறாரு. ராஜேந்திரனோட கன்ஃபெஷனில் சொன்ன மாதிரியே ஒரு எலும்புக்கூடு கிடைச்சிருக்குன்னா அதில் வின்சென்ட் இன்வால்வ் ஆயிருக்கிறதா அவர் சொன்னதும் உண்மையாக தான் இருக்கும்னு ஹீரோ ஸ்ட்ராங்காக நம்புறாரு. அடுத்த சீனில் ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸில் இருக்காரு. வயசானவரோட டிஎன்ஏ சாம்பிளும் விக்டிமோட போன்லேருந்து எடுத்த சாம்பிளும் மேட்ச் ஆகலைன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் சொல்கிறாரு. ஸோ இதுலேருந்து கிடைச்ச எலும்புக்கூடு வயசானவரோட பொண்ணோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆகுது. இதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக வயசானவரோட வீட்டுக்கு கால் பண்ணுறப்ப அவர் இறந்து போயிட்டாருன்னு தெரிய வருது. ஹீரோ உடனே கிளம்பி அங்கே போய் வயசானவரோட பையன் கிட்ட பேசுகிறாரு. என்னோட தங்கச்சி 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போயிட்டா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பாவோட முகத்தில் நான் சிரிப்பை பார்க்கவே இல்லைன்னு பையன் சொல்கிறாரு. பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாமல் 40 வருஷமாக தவிச்சுக்கிட்டு இருந்த வயசானவர்கிட்ட ஹீரோ கொலுசை காமிச்சதுக்கப்புறம் அது தன்னோட பொண்ணு போட்டிருந்த கொலுசு தானே அசியூம் பண்ணியிருக்காரு. இறுதி சடங்கு பண்ணுறதுக்கு பொண்ணோட எலும்பு கூடாச்சும் கிடைச்சிச்சேன்னு வயசானவருக்கு கொஞ்சம் நிம்மதி கிடைச்சிருந்திருக்கு. ஆனால் நல்ல வேளை ஹீரோ உண்மையை சொல்கிறதுக்குள்ள வயசானவர் இறந்தே போயிட்டாரு. இல்லைன்னா மனசடைஞ்சு போயிருப்பார்ல. ஹீரோ நைட்டு வீட்டில் உட்காந்து கிரைம் ரெஜிஸ்டரில் இருக்கிற மிஸ்ஸிங் கேஸஸை ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்ருக்காரு. அப்போ அதில் ஒரு கேஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. 1985 ஒரு பொண்ணு யாரையோ ஏமாத்திட்டு ஓடி போயிருக்கா. அந்த பொண்ணு மேலே சீட்டிங் அண்ட் ஃப்ராட் கேஸஸை போலீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஹீரோ அடுத்த நாள் சாலக்குடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் ஃபைலை தேடி எடுக்கிறாங்க.
பழைய ஃபைலுங்கனால அதில் டீட்டெயில்ஸ் எதுவுமே கிளியரா இல்லை. சந்திரப்பன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் அந்த பொண்ணுக்கு எதிராக ஃபைல் பண்ணிக்காருன்னு தெரிய வருது. அடுத்த சீன்ல ஹீரோ போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்காரு. கேஸ் ஃபைல் அந்த அட்ரஸை வச்சு போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்ட ஹீரோ விசாரிக்கிறாரு. அந்த அட்ரஸ்க்கு ரீசெண்டா எந்த லெட்டர்ஸுமே வரல. கடைசியா கேரளா நடிகர் சங்கத்துல இருந்து லெட்டர் வந்திருக்கு. ஆனா லெட்டரை வாங்குறதுக்கே ஆள் இல்லாதனால அது திருப்பி அனுப்பினவங்க கிட்டேயே போயிருக்கு. இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ நடிகர் சங்க யூனியன் ஆஃபீஸ்க்கு போய் சந்திரப்பனை பத்தி விசாரிக்கிறாரு. 1-2 படத்துல அவர் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்ததான் யூனியன் ஹெட் சொல்றாரு. அதுல ஏற்பட்ட சில பிரச்சனைகள்னால சங்கத்தை விட்டே சந்திரப்பனை நீக்கிறத பத்தி தான் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த லெட்டர் திரும்பி வந்தனால புது அட்ரஸை கண்டுபிடிச்சு மறுபடியும் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அந்த புது அட்ரஸை யூனியன் ஹெட் கிட்ட கேட்டு ஹீரோ வாங்கியிருக்காரு. சந்திரப்பன் கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும்னா ஆல்கஹால் பாட்டில் வாங்கி கொடுத்தா போதும்னு யூனியன் ஹெட் சொல்லவும் ஹீரோ ஆல்கஹால் பாட்டிலோட சந்திரப்பனை பார்க்க போறாரு. இவர் தான் சந்திரப்பன். அந்த காலத்துல இவர் இல்லாம சினிமா ஷூட்டிங்கே நடக்காதான். ஏன்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறதா இவரோட வேலையே. 1985 சாலக்குடி ஸ்டேஷன்ல ஒரு பொண்ணு மேல கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்களான்னு ஹீரோ கேட்கிறாரு. அந்த கதையை சந்திரப்பன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மம்முட்டி சார் நடிப்புல காதோடு காதோரம் அப்படிங்கிற படத்தோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கிற டைம் அது. அந்த ஷூட்டிங் மலக்கப்பாரா ஊர் சைட்ல தான் நடந்திருக்கு. ஒரு பாட்டுக்கு மம்முட்டிக்கு பின்னாடி நிக்கிறதுக்கு யங் கேர்ள்ஸ் வேணும்னு அந்த படத்தோட டைரக்டர் பரதன் சந்திரப்பன் கிட்ட கேட்டிருக்காரு. சந்திரப்பன் 10 பொண்ணுங்களை கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல ஒரு பொண்ணு நாள் ஷூட்டிங்ல பாதி பாட்டை எடுத்ததுமே ஓடி போயிருக்காங்க. அந்த காலத்துல ஜூனியர் ஆர்டிஸ்ட் கிடைக்கிறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லையா. அதனால அடுத்த நாள் ஷூட்டிங்கே அந்த பொண்ணு இல்லாதனால ஸ்டாப் ஆயிருக்கு. ஒரு நாள் ஷூட்டிங் கேன்சல் ஆனாலும் ஃபினான்ஷியலா ப்ராப்ளம் ஆகும். ஆடிட்டர் கேட்கும்போது ப்ரூஃப் காட்டுறதுக்காக அந்த பொண்ணு மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுன்னு சந்திரப்பன் கிட்ட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு. அதனால சந்திரப்பன் சாலக்குடி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு எங்கேயாச்சும் பார்த்தா நல்லா திட்டணும்னு நினைச்சிருந்திருக்காரு. ஆனா அந்த பொண்ணு அதுக்கப்புறம் எங்கேயுமே சந்திரப்பன்னால பார்க்க முடியல. அந்த பொண்ணோட பேரு ரேகா. அந்த பொண்ணோட ஊரு அட்ரஸ்லாம் சந்திரப்பனுக்கு தெரியல. மம்முட்டி சார் நடிச்ச காதோடு காத்தோரம் படத்துல தேவதூதன் அப்படிங்கிற பாட்டுல ரேகா நிக்கிறது தெரியும்னு சொல்லவும் அந்த பாட்டை ஹீரோ பிளே பண்ணி பாக்குறாரு. அப்படியே கட் பண்ணி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மம்முட்டி கூட நடிக்கிறதுக்கு ரேகா ரொம்பவே ஆர்வமா இருந்திருக்காங்க. ஆனா டயலாக்லாம் இல்லாம சாங்ல சும்மா நின்னா போதுன்னு சொல்லவும் அப்செட் ஆயிருக்கு. அவங்கள சந்திரப்பன் சமாதானப்படுத்திருக்காரு. அந்த பாட்டுக்காக கன்னியாஸ்திரி மாதிரி ஒயிட் காஸ்டியூம் கொடுத்து போட சொல்லியிருக்காங்க. ரேகாவும் நன் கெட்டப்ல ரெடி ஆயிருக்காங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த அந்த பாட்டுல மெயின் ஆக்ட்ரஸ்க்கு பக்கத்துல நன் கெட்டப்ல நிக்கிற ரேகா தான் இப்ப எலும்பு கூட கிடைச்சிருக்காங்களான்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ஏன்னா எலும்பு கூடு கிடைச்ச மலக்கப்பாரா பக்கத்துல தான் ரேகாவும் மிஸ் ஆயிருக்காங்க. இந்த விஷயத்த டிஎஸ்பி கிட்ட ஹீரோ இன்ஃபார்ம் பண்றாரு. மம்முட்டி கூட நடிச்ச பொண்ணு ஷூட்டிங் நடந்த அன்னைக்கு மிஸ் ஆயிருக்காங்கன்னா இது ரொம்பவே சென்சிட்டிவான விஷயம்னு டிஎஸ்பி சொல்றாரு. ராஜேந்திரனோட நம்பருக்கு ஒரு நம்பர்ல இருந்து அடிக்கடி கால்ஸ் வந்திருக்கு. சைபர் செல் அந்த நம்பரை அனலைஸ் பண்ணதுல கடந்த 1 வருஷமா ராஜேந்திரனுக்கு கால் பண்றதுக்கு மட்டுமே அந்த சிம்மை யூஸ் பண்ணிக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு. அந்த சிம் கார்டு இப்ப யூஸ்ல இல்ல. ஆனா அந்த போனோட IMEI நம்பரை வச்சு அதுல யூஸ் பண்ண மற்ற சிம் கார்டோட டீடைல்ஸை ட்ரேஸ் பண்ணதுல எல்லாமே ஆழப்புழா டிஸ்ட்ரிக்ட சேர்ந்த சிம் கார்ட்ஸ்னு தெரிய வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஹேண்ட் போன் விற்கிற கடையில விசாரிச்சா அந்த ஆள் யாருன்னு தெரிய வரும்னு டிஎஸ்பி சொல்றாரு. அடுத்த சீன்ல சாங்ல தெரியுற ரேகா நன் காஸ்டியூம் இல்லாம எப்படி இருப்பாங்கன்னு சைபர் செல்லு போட்டோவை எடிட் பண்றாங்க. அன்னைக்கு ரேகா கூட நடிச்ச பழைய ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்களை ஹீரோ மீட் பண்றாரு. இவங்களுக்கு ரேகா பத்தின டீடைல்ஸ் தெரியல. ஆனா அன்னைக்கு ஷூட்டிங் முடிச்சுட்டு ரூமுக்கு போன வண்டியில ரேகா வரவே இல்லைன்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட் சொல்றாங்க. ஸோ அன்னைக்கு ரேகாக்கு என்ன நடந்திருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ கிளம்புறாரு. அப்போ ஹீரோக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ராஜேந்திரனுக்கு கால் வந்த நம்பர் எந்த ஃபோனில் இருந்துச்சோ அந்த ஃபோனை ரீசெண்டாக யூஸ் பண்ண ஆள் ஆழப்புழாவில் இருக்கிற இளஞ்சிதாராங்கிற ஏரியாவை சேர்ந்த ஒருத்தர். இதே நேரம் போலீஸ் ரேகாவோட ஃபோட்டோவை வச்சு தேடிட்டு இருக்காங்கன்னு அட்வொகேட் மூலமாக வின்சென்ட்டுக்கு தெரிய வருது. ரேகாவோட ஃபோட்டோ பார்த்ததுமே வின்சென்ட்டோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறுது. அடுத்த சீனில் கொச்சியில் இருக்கிற 7 Arts அப்படிங்கிற ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஹீரோ இருக்காரு. மம்முட்டி நடிச்ச காதோட காதோரம் படம் இந்த கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் படம். அந்த கம்பெனியோட ப்ரொடக்ஷன் மேனேஜரை ஹீரோ மீட் பண்ணி விசாரிக்கிறாரு. அந்த படத்துல டைரக்டர் பரதன் கிட்ட அசிஸ்டண்டா அந்த கமல் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதுல நடிச்ச ஆக்டர்ஸ் பத்தின டீடைல்ஸ் தெரியும்னு ப்ரொடக்ஷன் மேனேஜர் சொல்றாரு. கமல் போக டீடைல்ஸ் தெரிஞ்ச இன்னொரு ஆளு அந்த படத்தோட ரைட்டரா இருந்த ஜான் தான். ஆனா அவர் இப்ப உயிரோட இல்ல. அந்த ஷூட்டிங் சம்பந்தமான போட்டோ நெகட்டிவ்ஸ் ஹீரோ கிட்ட மேனேஜர் கொடுக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஃபாரன்சிக் ஆஃபீஸரும் லேப்ல இருக்காங்க. யூடியூப்ல காதோட காதோரம் படம் சம்பந்தமா ரைட்டர் பேசின வீடியோவை பாக்குறாங்க. அந்த படத்தோட ஷூட்டிங் நடந்த டைம்ல கொலுசு போட்ட ஒரு கன்னியாஸ்திரி ரைட்டர் கிட்ட வந்து பேசினாங்களாம். அது வேற யாரும் இல்ல, நன் கெட்டப்ல இருந்து ரேகா தான். இந்த பிளாஷ்பேக்கை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ரேகா மம்முட்டி ஃபேன்கனால அவரோட ஹேர் ஸ்டைலையே இப்படி வச்சிருக்கீங்க, நல்லாவே இல்லைன்னு ரைட்டர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க.
அப்போ அவங்களோட காலில் இருந்த ஷைனிங்கான கொலுசு தான் என் கண்ணில் பட்டுச்சுன்னு ரைட்டர் வீடியோவில் பேசுகிறத ஹீரோ பார்க்குறாரு. இப்போ ஃபாரன்சிக் லேபில் இருக்கிறது ரேகா போட்டுருந்தா அந்த கொலுசாக தான் இருக்கும்னு ஹீரோக்கு தோணுது. அடுத்த சீனில் ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போய் டைரக்டர் பரதன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக அந்த கமலை மீட் பண்ணுறாரு. இப்போ இவருக்கு வயசாகி இவரே ஒரு டைரக்டர் ஆயிட்டாரு. ரேகாவோட போட்டோவையும் பாட்டில் அவங்க ஃபேஸ் தெரியுற சீனையும் காட்டி ஹீரோ விசாரிக்கிறாரு. அன்னைக்கு ரேகா ஷூட்டிங்க்கு வராம போனனால கண்டினியூட்டி ப்ராப்ளம் வந்தது கமலுக்கு ஞாபகம் இருக்கு. நான் அந்த விஷயம் நடந்ததுக்கு டைரக்டர் பரதன் இவரை தான் கண்டபடி திட்டிருக்காரு. மற்றபடி ரேகா பத்தின டீட்டெயில்ஸ் கமலுக்கு தெரியல. ரேகாவோட எக்ஸ்பிரசிவான ஃபேஸுக்கு சினிமாவில் நல்ல ஃபியூச்சர் இருந்திருக்கும்னு கமல் சொல்றாரு. அடுத்த சீன்ல வின்சென்ட்டோட அட்வொகேட் ஒரு மினிஸ்டரை போய் மீட் பண்றாரு. ரூலிங் பார்ட்டியை சேர்ந்த மினிஸ்டர்ஸ் எல்லாருமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல எப்படிலாம் ஊழல் பண்ணிக்காங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு ஃபைலை அட்வொகேட் காட்டவும் மினிஸ்டர் மிரண்டு போயிடுறாரு. ரேகாவோட கேஸ்ல ஃபர்தரா இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாதுன்னு அட்வொகேட் இன்டைரக்டா பிளாக்மெயில் பண்றாரு. இதே நேரம் சில பேர் சந்திரப்பனை பாருக்கு கூட்டிட்டு போய் நல்லா குடிக்க வைக்கிறாங்க. அடுத்து ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு சந்திரப்பனை கூட்டிட்டு போய் அழுக்கு தண்ணி நிரப்பி வச்ச பாத் டப்ல அமுக்கி கொலை பண்றாங்க. இன்வெஸ்டிகேஷன் நடக்கக்கூடாதுன்னு வின்சென்ட் தான் ஆட்களை அனுப்பியிருக்கார் போல. அடுத்த நாள் சந்திரப்பனோட பாடியை ரோடு ஓரமா இருக்கிற சாக்கடைக்குள்ள இருந்து போலீஸ் ரெக்கவர் பண்றாங்க. குடிச்சிட்டு சாக்கடையில விழுந்து இறந்த மாதிரி காட்டுறதுக்காக தான் பக்காவா பிளான் பண்ணிருக்காங்க. ஹீரோவும் டிஎஸ்பியும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்து சந்திரப்பனோட பாடியை பாக்குறாங்க. ரேகாவோட கேஸ் கிரைம் பிரான்ச் கைக்கு போயிட்டு தான் டிஎஸ்பி இன்ஃபார்ம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, ஹீரோவையும் ஸ்டேஷன் டியூட்டில இருந்து டிராபிக் டியூட்டிக்கு மாத்திர பிளான்ல எஸ்பி இருக்காராம். ஸோ வின்சென்ட் தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணிக்காருன்னு ஹீரோவால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோ ஃபாரன்சிக் ஆஃபீஸ்ல இருக்காரு. கேஸ் கையை விட்டு போயிடுச்சு, என்னையும் டிராஃபிக் டியூட்டிக்கு மாத்திட்டாங்கன்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் கிட்ட ஹீரோ புலம்பிட்டு இருக்காரு. அப்போ ஒரு சிபிஐ ஆஃபீஸர் அங்க வந்து கேஸுக்கு இனிமே நான் தான் இன்சார்ஜ்னு சொல்றாரு. எலும்பு கூட கொண்டு போறதுக்கு லெட்டரோட வந்திருக்காரு. அதை ஹைதராபாத் லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ண போறாங்களாம். ஹீரோ அங்க இருக்கதை பார்த்த சிபிஐ ஆஃபீஸர் இவர் நல்லா ரம்மி விளையாடுவாரேன்னு கிண்டல் பண்ணவும் ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. எலும்பு கூட பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு சிபிஐ ஆஃபீஸரும் அவரோட டீமும் கிளம்புறாங்க. இருந்த ஒரு எவிடன்ஸையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு ஹீரோ வருத்தப்படுறாரு. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சதுக்கு போனா போட்டோம், இனிமே கண்டுபிடிக்க போறத அவங்களால தடுக்க முடியாது. இந்த கேஸ்ல உண்மையை ஒன்னால மட்டும்தான் வெளியே கொண்டு வர முடியும்னு ஃபாரன்சிக் ஆஃபீஸர் ஹீரோவை என்கரேஜ் பண்ணி பேசுறாரு. அடுத்த சீன்ல ஹீரோக்கு டைரக்டர் கமல் கிட்ட இருந்து கால் வருது. பாலச்சேரின்னு ஒரு ரிப்போர்ட்டரை பத்தி கமல் சொல்றாரு. அவர் இப்போ ஒரு யூடியூப் சேனல் நடத்துறாரா. ரீசெண்டா கமலை இன்டர்வியூ எடுக்க அந்த ரிப்போர்ட்டர் வந்திருக்காரு. அப்ப கமல் காதோடு காதோரம் படத்துல வர பாட்டை பிளே பண்ணி அதுல இருக்கிற ரேகாவை காட்டியிருக்காரு. அந்த படம் ஷூட்டிங் நடந்தப்ப மலக்கப்பாரா லொகேஷனுக்கு தான் போனதா ரிப்போர்ட்டர் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ரிப்போர்ட்டரை நீங்க மீட் பண்ண ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும்னு கமல் சொல்றாரு. அதனால ஹீரோ அடுத்து அந்த ரிப்போர்ட்டரை மீட் பண்றாரு. மம்முட்டியை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக காதோடு காதோரம் பட லொகேஷனுக்கு கேமராமேனையும் கூட்டிட்டு போன எக்ஸ்பீரியன்ஸை ரிப்போர்ட்டர் ஷேர் பண்றாரு. ரிப்போர்ட்டர் போல்டா நிறைய கேள்விகள் கேட்டது மம்முட்டிக்கு பிடிக்கல. அதனால இன்டர்வியூல பாதியிலே எந்திரிச்சு போயிருக்காரு. அடுத்த நாள் மேகசின்ல மம்முட்டியை கிரிட்டிசைஸ் பண்ணி ரிப்போர்ட்டர் ஆர்டிகல் எழுதியிருக்காரு. அந்த ஆர்டிகலை இப்ப ரிப்போர்ட்டர் காட்டுறாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த மம்முட்டியோட போட்டோவும் அதுல பப்ளிஷ் ஆயிருக்கா. அந்த போட்டோல அன்னைக்கு செட்ல இருந்த நிறைய பேரு மம்முட்டிக்கு பின்னாடி நிக்கிறாங்க. அதுல ரேகாவும் இருக்கத ஹீரோ பாக்குறாரு. அடுத்த சீன்ல ஹீரோ மேகசின்ல பப்ளிஷ் ஆன அந்த போட்டோவை பழைய ஜூனியர் ஆர்டிஸ்டுக்கு அனுப்புறாரு. அதில் ரேகாக்கு பக்கத்தில் நன் கெட்டப்பில் நிற்கிற லேடியை தெரியுமான்னு கேட்குறாரு. ஏன்னா அந்த லேடி போட்டிருந்த ஒயிட் காஸ்டியூமோட ஸ்டிச்சிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த லேடி யாருன்னே தெரியாதே, இவங்க படத்தில் நடிக்கவே இல்லையேன்னு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. ஹீரோ அதே ஃபோட்டோவை கமலுக்கும் அனுப்பி வைக்கிறாரு. அவருக்கும் அது யாருன்னே தெரில, வேற எந்த ஷூட்டிங்லையும் பார்த்த மாதிரி இல்லையேன்னு கமல் சொல்கிறாரு. அதனால ஹீரோ தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி காதோடு காதோரம் படத்தை ஃபுல்லாக பார்க்க சொல்கிறாரு. அப்பாவும் படத்தை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த லேடி படத்தில் நடிக்கவே இல்லைப்பான்னு சொல்லிடுறாரு. ஸோ ஹீரோக்கு ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது, ரேகாக்கு பக்கத்தில் நிற்கிற லேடி ஒரு உண்மையான கன்னியாஸ்திரி. அடுத்த சீனில் ஹீரோ சர்ச்சுக்கு போய் அங்கே மதராக இருக்கிறவங்கள மீட் பண்ணுறாரு. மேகசின் ஃபோட்டோவில் ரேகா கூட இருக்கிற கன்னியாஸ்திரி இவங்க தான். இவங்கள மதர்னே சொல்கிறேன். இவங்களுக்கு ரேகாவை தெரிஞ்சிருக்கு. சினிமாவில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலே அவன் நல்லா நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு மதர் சொல்கிறாங்க. எங்களுக்கு கிடைச்ச எலும்பு கூட ரேகாவோட தான் இருக்கும்னு நினைக்கிறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறத சொல்லுங்கன்னு ஹீரோ கேட்கவும் அந்த ஃப்ளாஷ்பேக்கை மதர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சர்ச் மதராக இருக்கிற இவங்க 1985ல் ஒரு சீனியர் சிஸ்டராக இருந்திருக்காங்க. இருந்தாலும் இவங்களை மதர்னே சொல்கிறேன். கன்னியாஸ்திரிகள் தங்கி இந்த கான்வென்ட்டுக்கு பக்கத்தில் தான் காதோடு காதோரம் படத்தோட ஷூட்டிங் நடந்திருக்கு. அன்னைக்கு ஷூட்டிங்க்கு மம்முட்டி வந்தப்ப அங்கேருந்த மக்கள் எல்லாருமே அவரை பார்க்க ஆர்வமாக ஓடி இருக்காங்க. அப்போ ரேகாவும் ஓடுறப்ப அவங்க போட்டிருந்த நன் காஸ்டியூம் கம்பியில் குத்தி கிழிஞ்சிருக்கு. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்ச ரேகா பக்கத்தில் கன்னியாஸ்திரிகள் தங்கி இந்த வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போதான் மதரும் ரேகாவும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணிக்காங்க. காஸ்டியூம் கிழிஞ்சிருச்சுன்னு சொல்லி ரேகா ஹெல்ப் கேட்டிருக்காங்க. மதருக்கும் மம்முட்டியை பிடிக்கும். அதனால ரேகா மூலமாக மம்முட்டியை பார்க்கறதுக்கு மதர் ஆசைப்பட்டிருக்காங்க.
அவ்வளோதானே, ஆட்டோகிராஃப் கூட நான் வாங்கி தரேன்னு ரேகா சொல்லவும் மதரும் ட்ரெஸ்ஸை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. மதியானம் ரிஹர்சல் போயிட்டு இருந்த நேரத்தில் மதர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ரேகா தான் வெறும் ஜூனியர் ஆர்டிஸ்ட் தான், மம்முட்டி பக்கத்தில் கூட தான் போக முடியாதுன்னு உண்மையை சொல்லியிருக்காங்க. மம்முட்டி வழக்கமாக நியூ வுட்லாண்ட்ஸுங்கிற ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணுவாராம். அந்த ஹோட்டல் அட்ரஸ்க்கு மம்முட்டி அண்ணான்னு போட்டு நிறைய தடவை ரேகா லெட்டர்ஸ் அனுப்பியிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதில் வந்ததே இல்லைன்னு மதர் கிட்ட ரேகா வருத்தப்பட்டிருக்காங்க. மம்முட்டி மேலே ரேகா பைத்தியமாக இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்ட மதர், வா இன்னைக்கு மம்முட்டியை பார்த்துருவோன்னு ரேகாவோட கையை பிடிச்சி தைரியமாக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போ தான் மம்முட்டி ரிப்போர்ட்டர் கிட்ட இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்தாரு. உங்கள் லேட்டஸ்ட் படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆயிடுச்சேன்னு ரிப்போர்ட்டர் கேட்கவும் மம்முட்டி கோவமாக எந்திரிச்சு போயிருக்காரு. அப்போ தான் ரேகாவும் மதரும் மம்முட்டியை பக்கத்தில் நின்று பார்த்துருக்காங்க. அந்த மொமெண்ட்டில் கேமராமேன் ஃபோட்டோ எடுத்தனால தான் மேகசினில் பப்ளிஷ் ஆயிருக்கு. ரேகாவோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எதுவுமே மதருக்கு தரல. அன்னைக்கு லஞ்சுக்கு அப்புறம் மதர் கான்வென்ட்டுக்கு திரும்பி போயிருக்காங்க. நைட்டு தேவதூதன் சாங் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கிறப்ப மதர் மறுபடியும் ரேகாவை மீட் பண்ணிக்காங்க. நாளைக்கு சர்ச்சில் தான் ஒரு சீன் எடுக்க போகிறாங்க, எனக்கு அதில் டயலாக் இருந்தாலும் இருக்கும்னு ரேகா ரொம்பவே ஆர்வமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து தேவதூதன் பாட்டோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டேஜில் கன்னியாஸ்திரிகள் பாடுற மாதிரியும் மம்முட்டி வயலின் வாசிக்கிற மாதிரியும் அந்த பாட்டு இருக்கும். அப்போ ரேகா ஓர கண்ணால் மம்முட்டியை ரசித்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் கொஞ்ச நேரத்திலேயே இடி மின்னலோட மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. டைரக்டர் பரதன் ஷூட்டிங்கை ஸ்டாப் பண்ணவும் எல்லாரும் கலைஞ்சு போயிருக்காங்க. மழைக்கு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருக்கப்ப தான் ரேகாவும் மதரும் கேஷுவலாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக இருக்கிற காலம் சினிமாவுக்கு வரல, ஹீரோயின் ஆகணும்னு தான் வந்தேன்னு தன்னோட ஆசையை ரேகா சொல்லியிருக்காங்க. நீ கண்டிப்பாக ஃபேமஸ் ஹீரோயினாக வருவேன்னு மதரும் என்கரேஜ் பண்ணிக்காங்க. மழை பெஞ்சிட்டே இருந்தனால ஷூட்டிங் கேன்சல் ஆயிருக்கு. அதனால மதர் ரேகாவை கான்வென்ட்க்கு இன்வைட் பண்ணிக்காங்க. அப்போ சந்திரப்பனு மதரை பார்த்துட்டு இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை நான் கூட்டிகிட்டு வரவே இல்லைன்னு கன்ஃபியூஸ் ஆயிருக்காரு. மழையும் நிற்கவே இல்லை. அதனால சர்ச்சுக்குள்ளே வேற ஒரு சாங் ஷூட் பண்ணுறதுக்காக எல்லாரும் போயிருக்காங்க. மதர் ரேகாவை கூட்டிட்டு கான்வென்ட்க்கு போயிருக்காங்க. அங்கிருந்த மற்ற சிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையுமே ரேகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஒன்றா டின்னர்லாம் சாப்பிட்ருக்காங்க. உங்களுக்கு என்கிட்ட யாருமே பாசமாக நடந்துக்கிட்டதே இல்லைன்னு மதர்கிட்ட ரேகா ரொம்பவே இமோஷ்னலாலாம் பேசியிருக்காங்க. காலையில் ஷூட்டிங் இருக்குல்ல, நீ போய் தூங்குன்னு சொல்லி மாடியில் இருக்கிற ரூமில் ரேகாவை மதர் தங்க வச்சுருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் ரூமில் வச்சிருந்த டொனேஷன் பணத்தை எடுத்துட்டு ரேகா ஓடிருக்காங்க. சர்ச்சு சார்பாக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்காக வச்சிருந்த பெரிய அமௌண்ட்டு திருட்டு போனனால சர்ச்சோட ஹெட்டு என்கொயரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணை தங்க வச்சதுக்காக மதர் மேலே கோவப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் ரேகா பார்க்கவே இல்லைன்னு மதர் ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய திருட்டு நடந்திருக்கு, நீங்கள் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலன்னு ஹீரோ கேட்குறாரு. டொனேஷன் பணத்தை இப்படி பொறுப்பே இல்லாமல் தொலைச்சது வெளியே தெரிஞ்சா அப்புறம் யாரும் நம்பி டொனேட் பண்ண மாட்டாங்கல்ல, அதனால தான் அன்னைக்கு இருந்த எஸ்ஐ கிட்ட இதை வெளியே தெரியாமல் பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருந்திருக்காங்க. ரேகா கான்வென்ட்ல தங்கி இருந்த அன்னைக்கு கூட யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்க இப்போ எங்கே இருக்காங்கங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே மதர் கிட்ட இருந்து ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ரேகாவோட கதையில் இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு ஹீரோ எதிர்பார்க்கல. இவர் மதரை மீட் பண்ணி பேசின விஷயம் வரைக்கும் வின்சென்ட்டுக்கு தெரிய வருது. அடுத்த நாள் ஹீரோ மறுபடியும் சர்ச்சுக்கு போய் மதரை மீட் பண்ணுறாரு. 40 வருஷத்துக்கு முன்னாடி கான்வென்ட்டில் திருட்டு நடந்தப்ப இருந்த சிஸ்டர்ஸில் நிறைய பேர் இப்போ உயிரோடே இல்லை. 1-2 பேர் வேறு வேறு ஊரில் செட்டில் ஆகிட்டாங்க. கான்வென்ட்லேயே ரொம்ப நாள் இருந்தது ஒரு சர்வெண்ட் லேடி புஷ்பாவும் ஹவுஸ் கீப்பிங் லேடி தங்கம்மாவும் தான். ஹவுஸ் கீப்பிங் லேடி ஃபேமிலியோட கான்வென்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. திருட்டு சம்பவம் நடந்து 4 மாதத்தில் சர்வெண்ட் லேடி புஷ்பா வேலையை விட்டு போயிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங் லேடியும் அவங்களோட ஹஸ்பண்டும் இப்போ உயிரோடே இல்லை. ஆனால் அவங்களோட பையன் ஆழப்புழால இருக்காராம். அவரோட அட்ரஸை ஹீரோ கிட்ட மதர் கொடுக்குறாங்க. ரேகாவோட ரிலேட்டிவ்ஸ் யாராவது கிடைச்சாதான் டிஎன்ஏவை மேட்ச் பண்ணி எலும்புக்கூடு ரேகாவோடதா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு ஹீரோ சொல்கிறாரு. ரேகா உண்மையிலே யாருன்னு நானும் தெரிஞ்சுக்கணும்னு மதர் சொல்கிறாங்க. ஹீரோ அங்கேருந்து கிளம்புறப்ப மதர் கொடுத்த அட்ரஸை பார்க்குறாரு. அதில் இளஞ்சிதாரா ஆழப்புழான்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு விஷயம் ஹீரோக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ராஜேந்திரனோட நம்பருக்கு அடிக்கடி கால் வந்த மொபைல் ஃபோனை ட்ரேஸ் பண்ணப்ப அந்த லொக்கேஷன் ஆழப்புழால இருக்கிற இளஞ்சிதாரான் தான் சைபர் செல் கண்டுபிடிச்சாங்க. அந்த ஃபோனை வச்சிருக்கிற ஆளோட பேரு சஜீவன். ஸோ ஹீரோ கிளம்பி இளஞ்சிதாராக்க போறாரு. இதே நேரம் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு மதரை மீட் பண்ணி ரேகாவை பற்றி இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஹீரோ சொல்லி தான் கேர்ள் ஃப்ரெண்டு இதை பண்ணுறாங்க. நிறைய கனவுகளோட படத்தில் நடிக்கணும்னு வந்த பொண்ணு தான் ரேகான்னு தனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மதர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ சஜீவனோட லொக்கேஷனை ட்ராக் பண்ணி போகிறாரு. ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆன ஒருத்தர் தான் சஜீவன். ஹீரோ கதவை உடச்சிட்டு என்ட்ரி கொடுக்குறப்ப அங்கே சஜீவனும் அவரோட கூட்டாளியும் இருக்காங்க. 2 பேரையும் ஹீரோ அடித்து உட்கார வைக்கிறாரு. போன மாதம் சஜீவனோட ஃபோனும் ராஜேந்திரனோட ஃபோனும் ஒரே டவர் லொக்கேஷனில் இருந்திருக்கு. உங்களுக்குள்ள என்ன டீலிங்னு ஹீரோ விசாரிக்கிறாரு. ஓப்பனிங் சீனில் 2 சின்ன பசங்க பேசினதை காட்டினாங்கல்ல, அது இவங்க 2 பேரும் தான்.
தன்னோட அப்பாவும் ராஜேந்திரனும் ஒரு பொண்ணை பாயில சுற்றி கொண்டு போனதை பார்த்த சின்ன பையன் சஜீவனோட கூட்டாளி தான். கூட்டாளியோட பேர் பினு. இவரோட அப்பா வேற யாரும் இல்லை, கான்வென்ட்ல வேலை பார்த்த ஹவுஸ் கீப்பிங் லேடியோட ஹஸ்பண்ட் தான். இப்போ அந்த ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. பினு அன்னைக்கே அப்பா கிட்ட பாய்க்குள்ள அந்த பொண்ணு யாருன்னு கேட்டதுக்கு படத்தோட ஷூட்டிங்னு அப்பா போய் சொல்லியிருக்காரு. என்ன படம்னு கேட்டதுக்கு காதோடு காதோரம்னு அப்பா சொல்லியிருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆனதுமே சஜீவனும் பினுவும் திரும்ப திரும்ப தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்துருக்காங்க. கொலுசு போட்ட ஒரு பொண்ணை பாயில சுற்றி கொண்டு போகிற மாதிரி சீனே இல்லையேன்னு பினுவும் சஜீவனும் கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா பொய் சொல்லியிருக்காருன்னு பினுக்கு புரிஞ்சிருக்கு. ரீசெண்டாக அப்பா சாகிறதுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தப்ப மருந்து கொடுக்குற மாதிரி ஆல்கஹாலை கொடுத்தப்ப தான் அப்பா கொஞ்சம் உண்மையை உளறியிருக்காரு. என்ன நடந்துச்சுன்னா தெளிவாக சொல்லலை. அன்னைக்கு நைட்டு கூட இருந்தது ராஜேந்திரன், வக்காச்சான், ஃப்ரான்சிஸ்னு சொல்லியிருக்காரு. நிறைய பணம் கொடுத்ததாகவும் சொல்லியிருக்காரு. ஸோ அன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கா, அதுக்காக இந்த 4 பேருக்கும் பணம் கிடச்சிருக்குன்னு சஜீவனுக்கும் பினுக்கும் புரிஞ்சிருக்கு. அதை வச்சு தான் ராஜேந்திரனுக்கு அடிக்கடி கால் பண்ணி பணம் கேட்டிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி ராஜேந்திரன் இவங்களை மீட் பண்ணி பணம் கொடுத்துருக்காரு. ராஜேந்திரனோட கன்ஃபெஷன் வீடியோவில் பினுவோட அப்பா பேரே மென்ஷன் பண்ணல. ஏன்னா பினுவோட அப்பா அதுக்கு முன்னாடியே இறந்துட்டார்ல, அதனால கூட ராஜேந்திரன் சொல்லாமல் விட்டுருக்கலாம். பாய்க்குள்ளே இருந்த பொண்ணு ரேகாவாக தான் இருக்கும்னு ஹீரோக்கு தோணுது. அது மட்டும் இல்லை, பினுவோட அப்பா சொன்ன வக்காச்சான் தான் இப்போ நகைக்கடை ஓனராக இருக்கிற வின்சென்ட்னு ஹீரோ கெஸ் பண்ணுறாரு. பினு கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை டிஎஸ்பி கிட்ட ஹீரோ இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஆனால் இப்போ ரேகாவோட கேஸில் போலீஸ் இன்சார்ஜ் இல்லை, அதனால் பினுவையும் சஜீவனையும் கஸ்டடியில் எடுக்க முடியாதுன்னு டிஎஸ்பி சொல்கிறாரு. எஸ்பி கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்க, நான் இவங்களை கையோட கூட்டிகிட்டு வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இதே நேரம் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டு மதர் கிட்ட இன்டர்வியூ எடுத்த மாதிரி அடுத்து கமல் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிறாங்க. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் கலெக்ட் பண்ணி நியூஸ் பேப்பரில் ஃப்ரண்ட் பேஜில் ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ பினு காலே அட்டன் பண்ணலன்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு போகிறாரு. அங்கே பினுவோட ஒய்ஃப் தான் இருக்காங்க. பினு தோட்டத்தில் மாடை கட்ட போயிருக்கதா ஒய்ஃப் சொல்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா பினு மரத்தில் தூக்கு போட்டு பொணமா தொங்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஏரியில் சஜீவனோட பாடி மிதந்துட்டு இருக்கு. என்னடா அது, இன்வெஸ்டிகேஷனில் 1 அடி முன்னாடி போனால் 2 அடி பின்னாடி போகுதுன்னு ஹீரோ ஷாக் ஆகுறாரு. இது எல்லாத்துக்கும் பின்னாடி வின்சென்ட் தான் இருக்காரோன்னு நமக்கும் சந்தேகம் அதிகமாகுது. அடுத்த சீனில் ஹீரோ ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கொடுத்த நெகட்டிவ் ஃபோட்டோஸை பார்க்குறாரு. அதில் ஒரு ஃபோட்டோவில் காதோடு காதோரம் படத்தோட ஷூட்டிங்கை வேடிக்கை பார்க்க வந்த மக்கள் எல்லாரும் இருக்காங்க. அந்த மக்கள் கூட்டத்தில் ஒருத்தருக்கு இடது கண் பாதியாக மூடின மாதிரி இருக்கு. இதே மாதிரி ஃபேஸ் கட்டு, இதே மாதிரி ஐ டிஃபெக்டை எங்கேயோ பார்த்துருக்கோமேனு ஹீரோ யோசிச்சு பார்க்குறாரு. ஃப்ரான்சிஸ்ங்கிற பேரில் இருக்கிறவங்களோட அட்ரஸ்க்கெலாம் ஹீரோ போய் விசாரிச்சார்ல. ஒரு வீட்டில் ஃப்ரான்சிஸோட பையன் இருந்தார். தன்னோட அப்பா அங்கமாலியில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கதா அந்த பையன் சொன்னார். அவரோட இடது கண் தான் இதே மாதிரி பாதி மூடி இருந்துச்சுங்கிறது ஹீரோக்கு ஞாபகம் வருது. நம்ம தேடிட்டு இருக்கிற ஃப்ரான்சிஸ் அந்த பையனோட அப்பாவாக தான் இருக்கும்னு ஹீரோக்கு தோணுது. இதே நேரம் வின்சென்ட்டோட கைக்கும் ஃப்ரான்சிஸோட ஃபோட்டோ கிடைக்குது. அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஃப்ரான்சிஸை காட்டுறாங்க. கண்ணில் ஏதோ ஆப்ரேஷன் பண்ணியிருக்கார் போல. இப்போ தான் கட்டையே பிரிக்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ ஃப்ரான்சிஸோட வீட்டுக்கு போகிறாரு. இப்போ ஃப்ரான்சிஸ் வீட்டில் தான் இருக்காரு. ஃப்ரான்சிஸ் இருக்கிற அந்த பழைய ஃபோட்டோவை ஹீரோ காட்டி, காதோடு காதோரம் படத்தோட லொக்கேஷனில் நீங்கள் இருந்திருக்கீங்க, உங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோவில் கேப்சர் ஆகிருக்கீங்கன்னு ஹீரோ சொல்கிறாரு. நாங்கள் போனதே இல்லையேன்னு ஃப்ரான்சிஸ் சொல்கிறாரு. ஹீரோ ரேகாவை பற்றி சொல்ல சொல்ல ஃப்ரான்சிஸோட முகமே மாறுது. ரேகாவை புதைச்சது நாங்கள் தான் ஆனால் அப்படின்னு ஃப்ரான்சிஸ் எழுக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது வக்கச்சான்ங்கிற வின்சென்ட்டும் கான்வென்ட்ல இருந்த சர்வன்ட் லேடி புஷ்பாவும் தான். வின்சென்ட் தன்னை படிக்க வச்ச பிஷப்க்கு உதவியாக அவர் கூடயே இருந்திருக்காரு. பிஷப்பை பார்க்கறக்காக கன்னியாஸ்திரிகள் போகிறப்ப வீடை க்ளீன் பண்ணுறதுக்காக கூடவே சர்வன்ட் லேடியும் அடிக்கடி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்படி தான் வின்சென்ட்டும் சர்வன்ட் லேடியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகம் ஆயிருக்காங்க. ஒரு நாள் பிஷப்க்கு ஒருத்தவங்க டொனேஷன் பணம் கொடுத்துருக்காங்க. பிஷப்பு அந்த பணத்தை வின்சென்ட் கிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லியிருக்காரு. அப்போ வின்சென்ட் யாருக்கும் தெரியாமல் கொஞ்சம் பணத்தை எடுத்து பாக்கெட்டில் போட்டிருந்துருக்காரு. இதை சர்வன்ட் லேடி பார்த்துருக்காங்க. அடித்த பணத்தில் சர்வன்ட் லேடிக்கும் வின்சென்ட் பங்கு கொடுக்கவும் அவங்களும் அதை யார்கிட்டையும் சொல்லலை. அப்படியே 2 பேரும் பேசி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கேருந்து எங்கேயாவது போய் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு வின்சென்ட் ஆசைப்பட்டிருக்காரு. பணத்துக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன், என்னையும் கூட கூட்டிகிட்டு போகணுன்னு சர்வன்ட் லேடி சொல்லியிருக்காங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அம்மா அப்பாவை இழந்து கான்வென்ட்டில் வளர்ந்த சர்வன்ட் லேடிக்கும் புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசை இருந்திருக்கு. கான்வென்ட்டோட குடோனில் இருக்கிற ஏலக்காய் மூட்டை, மிளகு மூட்டைன்னு எல்லாத்தையும் நடு ராத்திரியில் சர்வன்ட் லேடியோட உதவியால் வின்சென்ட் திருடி விற்க ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு நாள் ஹவுஸ் கீப்பிங் லேடியோட ஹஸ்பண்ட் இதை பார்த்துருக்காரு. அதாவது பினுவோட அப்பா. அவருக்கும் பங்கு கொடுத்து வின்சென்ட் ஆஃப் பண்ணிட்டாரு. கான்வென்ட்டுக்கு வர டொனேஷன் பணத்தை எல்லாத்தையுமே ஆஃபீஸ் ரூம் லாக்கரில் வைக்கிறாங்கன்னு சர்வன்ட் லேடிக்கும் தெரியும். அதை எடுத்தா என்னன்னு சர்வன்ட் லேடிக்கு தோணியிருக்கு.
ஒரு செத்த எலியை நைட்டில் கொண்டு வந்து ஆஃபீஸ் ரூமில் போட்டுட்டு அதை க்ளீன் பண்ணுற மாதிரி அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸ் ரூமுக்கு போயிருக்காங்க. அப்போ நைஸாக சோப்பு கட்டியில் லாக்கர் சாவியை அச்செடுத்து அதை வின்சென்ட் கிட்ட கொடுத்துருக்காங்க. வின்சென்ட்டும் பினுவோட அப்பாவும் கள்ளச்சாவி ரெடி பண்ணுறதுக்காக சாலக்குடியில் இருக்கிற ஒரு கொல்லங்கிட்ட போனது ஃப்ரான்சிஸ்க்கு தெரிய வந்திருக்கு. அது ஒரு சாதாரண பெட்டியோட லாக்கர் இல்லைன்னு கொல்லன் ஃப்ரான்சிஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. கள்ளச்சாவியை ரெடி பண்ணி பணத்தை திருடுறதுக்கு சர்வெண்ட் லேடி ரெடியாக இருந்த டைமில் தான் சினிமா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அன்னைக்கு நைட்டு ரேகாவை கான்வென்ட்டில் தங்க வைக்கிறத பற்றி மற்ற சிஸ்டர்ஸ் கிட்ட மதர் பேசிக்கிட்டு இருந்தது சர்வெண்ட் லேடி காதில் விழுந்திருக்கு. திருடிட்டு ஓடினா எப்படியும் போலீஸ் பின்னாடியே வரும், அதனால திருட்டு பழியா அப்பாவையும் பொண்ணான ரேகா மேலே போடணும்னு சர்வெண்ட் லேடி யோசிச்சிருக்காங்க. டின்னருக்காக செஞ்ச சிக்கன் குழம்புல தூக்க மாத்திரையை போட்டிருக்காங்க. ஆனால் ரேகா மட்டும் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. நைட்டு சிஸ்டர்ஸ் எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தப்ப சர்வெண்ட் லேடி ரேகா தூங்கிக்கிட்டு இருந்த ரூமுக்கு போய் அவங்கள கழுத்து நெரிச்சிருக்காங்க. ரேகா எவ்வளவோ போராடியும் தப்பிக்க முடியல. சர்வெண்ட் லேடி தான் போட்டிருந்த தாவணியை வச்சு ரேகாவோட கழுத்தில் இறுக்கி கொலை பண்ணிக்காங்க. லாக்கரில் இருந்த பணத்தையும் திருடியிருக்காங்க. சர்வெண்ட் லேடி போட்டு கொடுத்த பிளான் படி வின்சென்ட்டும் பினுவோட அப்பாவும் கான்வென்ட்டுக்கு பின்பக்கமாக போயிருக்காங்க. இவங்க கள்ளச்சாவி ரெடி பண்ணது தெரிஞ்சதுல இருந்தே இவங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த ஃப்ரான்சிஸ் தன்னோட ஃப்ரெண்டான ராஜேந்திரனையும் கூட்டிட்டு கான்வென்ட்டுக்கு பின்பக்கமாக போயிருக்காரு. அப்போ ரேகாவோட டெட் பாடியை பார்த்துட்டு ஃப்ரான்சிஸும் ராஜேந்திரனும் ஷாக் ஆயிருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக 2 பேர் திடீர்னு உள்ளே வந்தனால அவங்களையும் பிளானில் சேர்த்துருக்காங்க. ராஜேந்திரனுக்கு இதில் உடன்பாடு இல்லை. மொத்த பணியும் உன் மேலே போட்டுருவோன்னு ராஜேந்திரனை மிரட்டி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி தான் அந்த 4 பேரும் ரேகாவோட பாடியை பாயில் சுற்றி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அதை தான் சின்ன பையனாக அந்த பினு பார்த்துருக்கான். பினு தனியாக இருப்பான்னு சொல்லி பினுவோட அப்பா மட்டும்தான் காட்டுக்கு வரல. அதனால மற்ற 3 பேரும் காட்டுக்குள்ளே போய் குழி தோண்டி ரேகாவோட பாடியை பாயோட உள்ளே போட்டு மண்ணை மூட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ கூட ரேகாவுக்கு உயிர் இருந்திருக்கு. ரேகாவோட கால் அசைகிறத பார்த்ததும் மண்ணை வேகமாக போட்டு குழிய மூடியிருக்காங்க. பணத்தை பங்கா பிரிச்சுட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. ராஜேந்திரனோட கன்ஃபெஷன் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் வின்சென்ட் தான் அந்த வக்காச்சான்னு ஃப்ரான்சிஸ்க்கு தெரிய வந்திருக்கு. புதைச்ச பொண்ணு யாருன்னு அன்னைக்கு எனக்கும் தெரில, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பொண்ணோட முகம் இன்னும் ஞாபகத்திலே இருக்குன்னு சொல்லி ஃப்ரான்சிஸ் ஃப்ளாஷ்பேக்கை முடிக்கிறாரு. ஸோ கொலை செய்யப்பட்டது ரேகா, கொலை பண்ணது சர்வெண்ட் லேடி, புதைச்சது அந்த 4 பேர்னு கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த சீனில் வின்சென்ட்டோட ஒய்ஃப் ஆலிஸ் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க. இது வேற யாரும் இல்லை, சர்வெண்ட் லேடி புஷ்பா தான். இவங்க கூட வின்சென்ட் இருக்காரு. அப்போ நர்ஸு ஒய்ஃபுக்கு ஒரு பொக்கே வந்திருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு போகிறாங்க. அதை பார்த்ததும் ஒய்ஃபுக்கு ப்ரெஷர் ஏறி மூச்சு வாங்க ஆரம்பிக்குது. வின்சென்ட் ஓடி வந்து பொக்கையை பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அதில் கெட் வெல் புஷ்பான்னு போட்டிருக்கு. வக்காச்சான் தன்னோட பேரை வின்சென்ட்னு மாற்றிக்கிட்டு வாழ்ந்த மாதிரி புஷ்பாவும் தன்னோட பேரை ஆலிஸ்னு மாற்றி வாழ்ந்திருக்காங்க. அதனால தான் பொக்கேயில் ஒரிஜினல் பேரை பார்த்ததும் ப்ரெஷர் ஏறி இருக்கு. பொக்கே அனுப்புனது யாருன்னு வின்சென்ட் வெளியே வந்து பார்த்தா ஹீரோ கெத் தான் நின்றுட்டுருக்காரு. உண்மையை கண்டுபிடிச்சிட்டானேன்னு வின்சென்ட்டுக்கு ஷாக்கிங்காக இருக்கு. அடுத்த சீனில் ஹீரோ எஸ்பி கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இப்போ ஆலிஸாக வாழ்ந்துட்டு இருக்கிற வின்சென்ட்டோட ஒய்ஃப் தான் 1985 ரேகாவை கொலை பண்ண சர்வெண்ட் லேடி புஷ்பா. இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹீரோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காரு. சர்வெண்ட் லேடிக்கு எம்ப்ராய்டரி போடுற பழக்கம் இருந்திருக்கு. அவங்க போட்டு வச்ச ஒரு டிசைனு கான்வென்ட்டில் தங்கியிருந்த ஒரு சிஸ்டர் மூலமாக ஹீரோக்கு கிடச்சிருக்கு. அதே டிசைனை தான் இப்போ நகைக்கடையில் லோகோவாகவே வச்சுருக்காங்க. ரேகா தான் பணத்தை திருடிட்டு ஓடிட்டான்னு அன்னைக்கு எல்லாரையும் நம்ப வச்சுருக்காங்க. ஆனால் போலீஸில் கேஸை ரெஜிஸ்டர் பண்ணல. இருந்தாலும் சாலக்குடி ஸ்டேஷனில் சந்திரப்பன் கொடுத்த வேற ஒரு கேஸ் மூலமாக ரேகாவோட பேர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதை வச்சு தான் ஹீரோவால் இவ்வளோ தூரம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. கிடைச்சது ரேகாவோட எலும்பு கூடுதான்னு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ இந்த பசிலை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு மிஸ்ஸிங் பீஸ் வேணும்னு எஸ்பி சொல்கிறாரு. ரேகா யாருங்கிற கேள்விக்கான பதில் தான் அந்த மிஸ்ஸிங் பீஸே. இதே நேரம் உண்மை தெரிஞ்ச ஹீரோவை விட்டு வைக்கக்கூடாதுன்னு வின்சென்ட் கிட்ட புஷ்பா சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஹீரோ காரில் போயிட்டு இருக்கிறப்போ ஒரு லாரி வந்து இடிக்குது. காரு கிராஷ் ஆகி ஹீரோக்கு பலமாக அடிப்படுது. அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஹீரோ இன்னும் சாகலை, கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்காருன்னு வின்சென்ட்க்கு தெரிய வருது. ஃப்ரான்சிஸ் அப்ரூவராக மாற ரெடியாக இருக்கிறதும் வின்சென்ட்டுக்கு பிரச்சனை தான். ஆனால் எலும்புக்கூடு ரேகாவோடதுன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு போலீஸ்கிட்ட ஒன்றுமே இல்லை. இதே நேரம் ரேகா பற்றின ஆர்டிக்கலை பார்த்துட்டு நிறைய பேர் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் யார்கிட்ட இருந்தும் ஒரு ஜென்யூன் இன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த நேரத்தில் ஆக்டர் ஜெகதீஷ் ஹீரோவோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுறாரு. ரேகாவோட ஆர்டிக்கல் பற்றி பேசணும்னு ஆக்டர் ஜெகதீஷ் சொல்லவும் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் அவரை மீட் பண்ணுறாங்க. 1984 ரிலீஸ் ஆன மை டியர் குட்டி சாத்தான் தான் இவரோட ஃபர்ஸ்ட் படம். இவரோட அடுத்தடுத்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆனப்ப ரேகா பத்ரோஸ்ங்கிற பேரில் இவருக்கு லெட்டர் வந்திருக்கு. ஜெகதீஷ் அண்ணான்னு போட்டு அந்த லெட்டரை ரேகா எழுதியிருக்காங்க. ரேகாவுக்கு ஒரு தங்கச்சியும் இருந்திருக்காங்க போல. நானும் என் தங்கச்சியும் உங்கள் நடிப்பை ரொம்பவே ரசிச்சோன்னு லெட்டரில் எழுதியிருக்காங்க.
மம்முட்டி அண்ணான்னு போட்டு நியூ உட்லாண்ட்ஸ் ஹோட்டல் அட்ரஸ்க்கு லெட்டர் அனுப்புகிற விஷயத்தையும் ஜெகதீஷ்க்கு எழுதின லெட்டரில் ரேகா மென்ஷன் பண்ணிக்காங்க. மம்முட்டி அண்ணாவோட ஃபோட்டோவை முடிஞ்சால் அனுப்பி வைங்கன்னு லெட்டரில் ரேகா ரிக்வஸ்ட் பண்ணிக்காங்க. நடிக்கிறதுக்காக பேரண்ட்ஸை கூட விட்டு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன்னு லெட்டரில் ரேகா எழுதியிருந்ததை பார்த்து ஆக்டர் ஜெகதீஷ் ரேகாவுக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு பதில் லெட்டர் போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு படிப்பு தான் முக்கியம், நல்லா யோசிச்சு முடிவெடுன்னு அந்த லெட்டரில் ஜெகதீஷ் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் ரேகா கிட்டேருந்து எந்த லெட்டரும் அவருக்கு வரல. ஒருவேளை நம்ம அட்வைஸ் பண்ணது ரேகாவுக்கு பிடிக்கலையோன்னு ஆக்டர் ஜெகதீஷ் நினச்சிருந்திருக்காரு. இப்போ நியூஸ் பேப்பரில் ரேகா பற்றின ஆர்டிக்கல் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரேகா தான் நமக்கு லெட்டர் எழுதின ரேகா பத்ரோசா இருக்குமோன்னு ஜெகதீஷ்க்கு தோணியிருக்கு. இவர் தான் நடித்த ஒரு படத்தில் ரேகாவை மைண்டில் வச்சு தான் ஹீரோயினோட கேரக்டரே டிசைன் பண்ணணும்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் ஒரு நடிகருக்கு ரசிகையாக இருக்கிற ஹீரோயின் அண்ணான்னு சொல்லி லெட்டர் போடுற மாதிரி சீன் வச்சுருக்காங்க. அந்த படத்தில் ஹீரோயினோட வீட்டுக்கு கேஜே ஹவுஸ்னு பேர் இருக்கும். ரேகாவோட வீட்டு பேரும் அதே தான்னு ஆக்டர் ஜெகதீஷ் சொல்கிறாரு. இவருக்கு கிடைச்ச முதல் பாராட்டே ரேகா எழுதின லெட்டர் தான். அதனால் ரேகாவோட ஃப்ரெண்ட் அட்ரஸை இவர் இன்னும் மறக்கவே இல்லை. ரேகாவோட ஊர் கன்னியாகுமரி, அங்கே போய் வேணால் விசாரிச்சு பாருங்கன்னு ஆக்டர் ஜெகதீஷ் சொல்கிறாரு. அடுத்த சீனில் ஹீரோவும் கேர்ள் ஃப்ரெண்டும் கன்னியாகுமரியில் இருக்கிற ரேகாவோட அட்ரஸை கண்டுபிடிச்சி போகிறாங்க. அங்கே ரேகாவோட தங்கச்சி இருக்காங்க. ரேகாவோட கதையை தங்கச்சி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 1982 ரேகாவோட ஃபேமிலி கன்னியாகுமரிக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் ரேகாவுக்கு சினிமா ஆசையே வந்திருக்கு. ஏன்னா இவங்களோட வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கேசட் கடை இருந்திருக்கு. அங்கே எப்பயுமே சினிமா பாட்டு ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. ரேகா அடம் பிடிச்சனால அப்பா டிவியும் விசிஆரும் வாடகைக்கு வாங்கி கொடுத்துருக்காரு. அதில் மலையாள படங்களோட கேசட்ஸை போட்டு ரேகா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படிதான் ரேகா மம்முட்டியோட ஃபேன் ஆயிருக்காங்க. டயலாக்ஸை பேசி நடிச்சு பார்க்குறது, வீட்டுக்கு தெரியாமல் படத்துக்கு போகிறதுன்னு ரேகா சினிமா மேலே ரொம்பவே ஆர்வமாக இருந்திருக்காங்க. பெரிய ஹீரோயினாகவும் ஆசைப்பட்டிருக்காங்க. மேகசினில் போட்டிருக்க நடிகர்களோட அட்ரஸ்க்கு லெட்டர் எழுதவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு தடவை ரேகாவுக்கு ஆக்டர் ஜெகதீஷ் கிட்டேருந்து பதில் லெட்டர் வந்ததை அப்பா பார்த்துட்டு கோவப்பட்டு ரேகாவை அடிச்சிருக்காரு. அன்னைக்கு நைட்டே ரேகா காணாமல் போயிருக்காங்க. எங்கே தேடியும் கிடைக்கல. இப்படியே வருஷங்கள் ஓடி இருக்கு. ரேகாவோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இன்னைக்காச்சும் அக்கா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கையில் தங்கச்சி கன்னியாகுமரியிலையும் இருந்திருக்காங்க. ரேகாவோட கொலுசை இப்போ தங்கச்சி கிட்ட ஹீரோ கொடுக்கவும் தங்கச்சி இமோஷ்னல் ஆகுறாங்க. ஏன்னா அது ரேகாக்காக அவங்க அம்மா வாங்கி கொடுத்தது. ரேகா யாருங்கிற விடையும் தெரிஞ்சிருச்சு. ரேகாவோட தங்கச்சியும் கிடச்சிட்டாங்க. இவங்களோட டிஎன்ஏ வச்சு மேட்ச் பண்ணால் எலும்புக்கூடு ரேகாவோடதுன்னு ப்ரூவ் ஆகிடும். அடுத்த சீனில் டிஎஸ்பி வின்சென்ட்டோட பையனை கூப்பிட்டு உண்மையை சொல்கிறாரு. அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் தன்னோட அம்மா கிட்ட வந்து, நீங்கள் யார், ஆலிஸா புஷ்பாவான்னு கேட்குறான். வின்சென்ட்டும் புஷ்பாவும் இதுக்கு பதில் சொல்ல முடியாமல் அமைதியாக இருக்காங்க. பையன் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடறான். போலீஸ் எப்போ வேணாலும் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்னு புஷ்பா சொல்ல, உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போக விட மாட்டேன்னு சொல்லி வின்சென்ட்டே புஷ்பாவோட முகத்தில் கையை வச்சு அமுக்கி சாகடிக்கிறாரு. கிளைமேக்ஸில் ஹீரோ, டிஎஸ்பி, எஸ்பின்னு எல்லாரும் வந்து வின்சென்ட்டை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து ஹீரோ வீட்டில் இருக்கிறப்ப ஆக்டர் ஜெகதீஷ் கிட்டேருந்து கால் வருது. உங்களை ஒருத்தர் பார்க்கணுன்னு ஜெகதீஷ் சொல்ல, யாருன்னு ஹீரோ கேட்குறாரு. அது சஸ்பென்ஸ்ன்னு ஜெகதீஷ் சொல்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ரேகாவோட எலும்புகளை வச்சு கல்லறையில் இறுதி சடங்கு நடக்கிறத காட்டுறாங்க. அங்கே ஹீரோ, ரேகாவோட தங்கச்சி, மதர்னு எல்லாரும் இருக்காங்க. அங்கேருந்து தங்கச்சி போகிறப்ப ஹீரோ கூப்பிட்டு ஒரு என்வெலப்பை கொடுக்குறாரு. ரேகாவுக்கு ரொம்ப பிடிச்சது ஒருத்தர் இதை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறாரு. தங்கச்சி அந்த என்வெலப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் மம்முட்டியோட ஃபோட்டோ இருக்கு. ஃபோட்டோக்கு பின்னாடி அன்புள்ள ரேகாவுக்கு அப்படின்னு அன்புடன் மம்முட்டி அண்ணான்னு போட்டு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தங்கச்சி இமோஷனல் ஆகுறாங்க. அப்படியே கட் பண்ணி ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மேகசினில் மம்முட்டியோட அடுத்த படத்துக்கு புதுமுக நடிகை வேணும்னு போட்டிருந்திருக்கு. அதை பார்த்துட்டு தான் அன்னைக்கு ரேகா வீட்டை விட்டு கிளம்பி போயிருக்காங்க. அப்பா அடித்ததுக்காகலாம் கோச்சிட்டு போல. இதோட படம் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.